முதலாவது இந்த கூட்டத்தில் நாம் எல்லாரும் சிலுவைக்கு பக்கத்தில் வருவோம். நமக்கும் சிலுவைக்கும் உள்ள தூரம் என்ன? நாம் சிலுவையை வேடிக்கை பார்க்கிறவர்களாக இருக்கிறோமா? தூரத்திலிருந்து அந்த சிலுவையை பார்த்து அழுது விட்டு போகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் கண்டுணர வேண்டிய ஒரு நேரம் இதுதான். மத்தேயு 26:58. பிரதான ஆசாரியர் பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடு உட்கார்ந்தான். பேதுரு தூரத்திலே பின் சென்றான். இன்றைக்கு நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தூரம் என்ன? நாம் ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம்? மத்தேயு 27:32. போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஒருத்தன் தூரத்தில் வந்துட்டு இருக்கிறான், ஒரு ஊழியக்காரன். இன்னொருவன் அவருடைய சிலுவையை தோளிலே சுமக்கிறான். மார்க்கு 15:40. சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். சில ஸ்திரீகள் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தூரம் என்ன? தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறோமா? தூரத்துக்கு பின்னால் வந்துட்டு இருக்கோமா? இல்லை சிலுவையை ஆண்டவர்கிட்டருந்து வாங்கி ஷேர் பண்ணுறோமா? யோசிச்சு பாருங்க. லூக்கா 23:35. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். நீ சும்மா வேடிக்கை பார்க்குற ஒரு ஜனமா? இன்னைக்கு இந்த கூட்டத்தில் முதல் பகுதியாக உனக்கும் சிலுவைக்கும் உள்ளதான டிஸ்டன்ஸை நீ குறைக்கணும். எவ்வளவு நெருங்கி வர்றையோ அவ்வளவு உன் வாழ்வு சிறப்பாய் அமையும். யோவான் 19:25. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இவர்கள் இயேசுவின் சிலுவையின் அருகே வந்து விட்டார்கள். ஒரு கூட்டம் ஜனங்கள் தூரத்தில் நின்று பார்க்கிறார்கள். ஒரு சில ஊழியர்கள் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில ஸ்திரீகள் தூரத்தில் நின்று பார்க்கிறார்கள். ஒரு சில ஸ்திரீகள் சிலுவையின் அருகே வந்தார்கள். ஒரு ஆள் சிலுவையே வந்து என்ன செய்தான்? வாங்கி சுமந்தான். இந்த கூட்டத்தில் நீங்க எந்த கண்டிஷன்ல இருக்கிறீங்க? சிலுவையை பார்க்கிற ஆடியன்ஸா இருக்கீங்களா? இல்லை சிலுவையிட கிட்ட நெருங்கி வந்து அந்த ரத்தம் உங்க மேல் விழுகிற அந்த தூரத்துக்கு கிட்ட வர்றீங்களா? இல்லை சிலுவையை ஆண்டவரே நீர் சுமக்க வேண்டாம், என்னால் முடிந்த அளவு நான் உமக்காய் சுமக்கிறேன் என்கிற அந்த அளவு சிலுவையின் அருகே வர விரும்புகிறீர்களா? நீ கிட்ட வந்தா அந்த சிலுவையிலிருந்து ஒழுகுகிற ரத்தம் உன் மேல விழும். ஒரு சொட்டு ரத்தம் உன் மேல விழுந்துச்சுன்னு சொன்னா அந்த குற்றமற்ற ரத்தம், பாவமில்லாத ரத்தம், பரிசுத்த ரத்தம், புண்ணிய ரத்தம், அந்த ரத்தம் உன் வாழ்வை மாசற்றதாய், விலையேறப்பட்டதாய், குற்றமற்றதாய், பரிசுத்தமாய், தெய்வீகமாய் மாற்று. இயேசுவின் இரத்தத்துக்கு பலவிதமான செயல்பாடுகள் உண்டு. அதனுடைய வல்லமை விலையேறப்பெற்ற வல்லமை. அந்த இரத்தம் வரும் பொழுது குற்றமற்றவனா நீ மாறுவாய். இன்னைக்கு மனித இரத்தத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வியாதி உள்ள இரத்தங்கள் அநேக இரத்தத்தில் என்ன இருக்கு? கேன்சர் இருக்கு. அநேக இரத்தத்தில் பல வியாதிகள் இருக்கு.
ஆனா இயேசுவின் ரத்தத்தில் என்ன கிடையாது? வியாதியை போக்கக்கூடிய சக்தி உண்டு, பாவத்தை போக்கக்கூடிய சக்தி உண்டு, பரிசுத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி உண்டு. அதனால தான் இயேசுவின் ரத்தம் உன் மேல விழணும்னு சொன்னா நீ எங்கேயோ நின்றுட்டு இருக்க கூடாது. எவ்வளோ தூரத்தில் இருந்துட்டு என் மேல கொஞ்சம் தெளிங்கன்னா அவர் சிலுவையில ரத்தம் தெளிக்கிற வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. நீ போகணும். நீ ஜனம் ஏதோ ஒரு ஜனம் மாதிரி, யாரோ ஒரு அந்நியன் மாதிரி நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க கூடாது. யாரையோ அடிக்கிறாங்களாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, யாரையோ அடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். நான் தூத்துக்குடியில் இருக்கும்போது, விசுவாசியா இருக்கும்போது, நான் ஒரு நாள் ரோட்டில் வர்றேன். வந்துட்டு இருக்கும்போது கண்ணுக்கு எட்டின தூரத்தில் ஒரு சண்டை நடக்குது. பயங்கரமான சண்டை. சண்டைனா பாம்பெலாம் அடிக்கிறாங்க. அடிச்சு நான் எப்படி தூரத்தில் பார்க்குறேன். நம்ம அந்த கேட்டு தூரம்னு வச்சுக்கோங்களேன், யாருன்னு சரியாக அடையாளம் தெரில, பட் பாம்பு அடிக்கிறான் ரோட்டில். அடிச்சு சும்மா புகை கிளம்புது, ஓடுறான், வெட்டுறான், பயங்கரமாக சண்டை. இந்த குரூப் அவனை விட்டுது, அந்த குரூப் இவனை விட்டுது. நான் அப்படியே பார்த்துட்டு, நான் அப்போ சைக்கிளில் 2 குடத்தை போட்டு தண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். டேங்க்லேருந்து எடுத்துகிட்டு, வாட்டர் டேங்கில் எடுத்துகிட்டு அப்படி பார்த்தேன். தூரத்தில் ஒருத்தனை வெட்டுறாங்க, ஒருத்தன் விழுகிறான், பாம்பு அடிக்கிறான், சும்மா புகை கிளம்புது. அப்படி பார்த்துட்டு நான் போயிட்டேன். தூரத்தில் பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் எங்கள் மாமா வீடு அடுத்த வீடு, அங்கே பசங்கள்லாம் உட்காந்துருந்தான். நான் சொல்கிறேன், டேய் அங்கே பாரு, மெயின் ரோட்டில் போய் பாரு, பயங்கரமான சண்டை நடக்குது, பாம்பு அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க. நான் சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் தண்ணி இறக்கி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓடி வராங்க எல்லாரும். இதே வீட்டில் உள்ள மாமா பையனில் மூத்தவனை வெட்டிட்டாங்க. அங்கே பாம்பு அடித்து வெட்டினது யார? இவனை தான். அந்த குரூப் வெட்டிச்சு, இவன் குரூப்பை வெட்டிச்சு, அவன் குரூப்பை வெட்டிச்சு. ஆனால் வெட்டுப்பட்டது யாரு? இவன் தான் வெட்டுப்பட்டு கிடக்கிறான். நாங்கள் அப்போ தான் ஐயோ நம்ம போயிருக்கலாமோ, நம்ம பாதுகாத்துருக்கலாமோ, ஓடி இருக்கலாமோ, முதல்லையே தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கு. இதே போல தான் நம்ம இன்னைக்கு இயேசுவின் சிலுவையை பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் தொங்குறாருங்க அப்படின்ட்டு போகிறோம். ஆனால் அவர் யாருக்காக தான் தொங்குறாரு? நமக்காகத்தான் தொங்குறார். சிலுவை எவ்வளவு தூரம், உனக்கும் சிலுவைக்கும் உள்ள தூரத்தை நீ பார். பேதுரு என்ன நடக்குமோன்னு பார்க்கறதுக்கு பின்னாலேயே வந்தானா. அது எவ்வளவு தூரத்தில் வந்துகிட்டே இருக்கான். தன்னை யாரும் பார்த்துடக்கூடாது, கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஒரு சில ஸ்திரீகளும் தூரத்தில் வந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு சில ஜனங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சில ஸ்திரீகள் அழுது 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 யார் என்ன ஏசினாலும் என்ன பண்ணாலும் உள்ள பூந்து சிலுவை கிட்டேயே வந்துட்டாங்க. ஆனால் சிரேனே ஊரானாகிய சீமோன் அப்படி அல்ல, ஓடி வந்துட்டான். ஊர்ல இருந்து தேவகுமாரனை அடிக்கிறாங்க, கொல்றாங்கன்னு வந்தவனே பிச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டான். வந்த உடனே சிலுவை தூக்கி யார் தோல்ல வச்சாச்சே? அந்த ரத்தம் வடிந்த சிலுவை யார் தோல்ல வந்துருச்சு? இன்னைக்கு சிலுவை சுமக்க வர்றீங்களா? சிலுவை கிட்ட வர்றீங்களா? சிலுவை அண்டை வாருங்கள். அதுல இருந்து ஒழுகிற ரத்தம் ஒன்று பாவத்தை போக்கட்டும், சாபத்தை போக்கட்டும். இன்னைக்கு கொஞ்ச நேரம் இயேசுவின் ரத்தம் உங்க மேல தெளிக்கப்படணும். உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு பொட்டு வச்சிருந்தா அவளுக்கு என்ன சொல்லுவோம்? சுமங்கலின்னு சொல்லுவோம் உலகம். ஆனா நமக்கு பஸ்காட்டுக்குட்டியின் ரத்தம் என்ன செய்யணும்? தெளிக்கப்பட்டா மீட்கப்பட்டவன், மீட்கப்பட்டவள்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்க திரும்பி போகும்போது நம்முடைய நெற்றியில அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதா நம்ம போகலாம். அப்ப பிசாசு விளங்குவான். சங்கார தூதன் என்ன செய்வான்? ஒரு வீட்டில் தெளிக்கப்பட்டிருந்தாலே சங்கார தூதன் அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டான். அப்போ உன் நெத்தியில இயேசுவின் ரத்தம் இருந்தா யார் வரமாட்டா? சங்கார தூதன் வரமாட்டான். அப்படி விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் முழங்கால் போடுவோம். ஒரு 5 நிமிஷம் முழங்கால்லையே நீ உன்னை தியானிச்சு 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 அப்படியே சிலுவை அண்டை வந்துடணும். சிலுவையை முடிஞ்சா பிடிச்சுக்கோ. அவனுடைய சிலுவையை வந்துட்டீன்னா சிலுவையில இருந்து ஒழுகுற ரத்தம் உன் மேல விழும். அப்படியே நேரடியா உன் மேல விழுந்த உடனே உன்னுடைய சிந்தை தூய்மையாகும். அந்த ரத்தம் உன்னுடைய சரீரத்தில் ஏற்றப்படட்டும். உன் மாம்ச சரீரம் பலனடையட்டும். அந்த ரத்தம் உனக்குள்ள வரட்டும். உன் பலவீனங்கள் போகட்டும். அந்த ரத்தம் உனக்குள்ள வரட்டும். உனக்குள்ள இருக்கிற பாவம் விலகட்டும். அந்த ரத்தம் உன் மேல தெளிக்கப்படட்டும். உன்னை பின்தொடர்ந்து வருகிற சங்கார தூதன் விலகி போகட்டும். எல்லாரும் கொஞ்ச நேரம் முழங்கால் போடுவோம். இது 8வது கூட்டம் நினைக்கிறேன் இல்லையா? சுத்திரி கூட்டத்தில் இது 8வது கூட்டம். இந்த 8வது கூட்டத்தில் நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கணும்? 80% நீ நெருங்கி இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா.
கொஞ்ச நேரம் அங்கங்க எழும்பாதீங்க, போகாதீங்க, பார்க்காதீங்க. கொஞ்ச நேரம் நீங்க அப்படியே உங்களை தியானிச்சு 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 உனக்கும் தேவனுக்கு இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை குறைச்சிக்கிட்டே வாங்க. ஆண்டவரே, நான் ஜனம் அல்ல, வேடிக்கை பார்க்க, நான் மறுதலிப்பவன் அல்ல, தூரத்திலே உம்மை நின்று பார்க்க, பயந்த ஒரு பெண் அல்ல, நான் தூரத்தில் நின்று துக்கப்பட்டு கொண்டிருக்க, நான் சிரேனே ஊரானாகிய சீமோன், நான் உமக்காய் சிலுவை சுமப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்லுகிறீர்கள்? எத்தனை பேர் இன்றைக்கு சிலுவையை நோக்கி வருகிறீர்கள்? அடியெடுத்து வை. அல்லேலூயா. உன் பாவ வழிகளில் இருந்து சிலுவையை நோக்கி அடியெடுத்து வை. ஒரு பிரதிஷ்டை பண்ணு. கர்த்தர் கொஞ்ச நாளாக உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சில தரிசனம் உனக்கு மறுபடி வந்து கொண்டிருக்கிறது. சில வார்த்தை மறுபடி உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது. சில வசனம் மறுபடி உன்னோடு போராடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீ சமர்ப்பித்தால் சிலுவை அண்டை வருவாய். அந்த பரிசுத்த புண்ணிய மாசில்லாத புனித அந்த தெய்வீக ரத்தம் விலையேற பெற்றவனாய் உன்னை மாற்றும். உன் கண்ணுல ஜெயமில்லாவிட்டால் அந்த ரத்தம் தெளிக்கப்பட முடியாது. கேள். உன் சிந்தையில் ஜெயமில்லாவிட்டால் உன் சிந்தையிலே அந்த முள்முடி சூட்டப்பட்ட இடத்திலிருந்து வருகிற ரத்தத்தை தெளிக்கும்படியாக கேள். அது ஒரு வெற்றி திலகம். ஹல்லேலூயா. உன்னை ஜெயாலியாய் மாற்றும். ஒரு மனிதன் அவரை விழாவில் குத்தினான். ரத்தம் பீறிட்டு வந்தது. அவனுடைய கண்களில் பட்டு அவனுடைய கண்களில் உள்ள வியாதியை நீக்கிவிட்டது. எனக்கு ஒரு ஆசை, இந்த கூட்டத்தில் இயேசுவின் ரத்தத்தினால உன் குடும்பத்தில் இருக்கிற நிரந்தர சாபம் முடிவுக்கு வரட்டும். தரித்திரம் முடிவுக்கு வரட்டும். வறுமை முடிவுக்கு வரட்டும். தடை முடிவுக்கு வரட்டும். 400 வருட அடிமைத்தனத்தை அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நீக்குமானால், இயேசுவின் புண்ணிய ரத்தம் உன் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை நீக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவை ரத்தம் உன் கண்களில் படுமானால் உன் பார்வை புனிதமாய் மாறும். அது உன் நெற்றியில் படுமானால் உன் எண்ணங்கள், நினைவுகள், தோற்றங்கள் தெய்வீகமாய் மாறும். அது உன் உதட்டில் படுமானால் உன் வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாய் மாறும். உன் கால்களில் படுமானால் உன் நடைகள் உறுதிப்படும். அது உன் கைகளில் படுமானால் உன் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். உட்காரு. நாம் கடந்த நாட்களிலே சுத்திகரிப்புக்காக ரோமாபுரி சபையை குறித்து படித்துக் கொண்டு வந்தோம். நானும் இப்பொழுது அதை குறித்து பேசத்தான் நானும் ஆயத்தமாகி வந்தேன். ஆனால் இங்கே வந்த பின்பு நான் காலையில் ஒரு இடத்துல பேசின சப்ஜெக்டை கர்த்தர் சொல்லி அதை பேசுன்னு சொல்கிறாரு. அதனால் நான் அதை உங்களோட பேச விரும்புகிறேன். காலையில் பேசினதில் ஜனத்தை முதலாவது கீதரோனை தாண்ட சொல்லு. கீதரோன் நான் போன பாதை, அதை ஜனமும் என்ன செய்யணும்? போகணும். இது இந்த மாலை வேளையில் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. யோவான் 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். யோவான் 18. பின்னால கேக்குதா? யோவான் 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். இயேசு கெதரோன் என்கிற ஆற்றுக்கு அப்புறம் போனார். அவரோடு அவருடைய சீஷர்களும் போனார்கள். நாம் அவருடைய சீஷர்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானசானம் பெற்று அவர் கட்டளையிட்ட யாவையும் அந்த உபதேசங்களை கைக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் அவருடைய சீஷர்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்படியானால் நாம் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தின் கடைசி காலத்தில் இருந்தாலும் வேத வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று எண்ணும் பொழுது நாம் ஒரு சீஷர். அப்படியானால் நாம் சீஷர்களாய் இருந்தால் நாம் இயேசுவோடு கூட கெதரோன் என்கிற ஆற்றுக்கு அப்புறம் என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். எருசலேமிலிருந்து ஒலிவ மலைக்கு போகிற வழியில
இந்த கீதரோன்கிற ஒரு ஆறு இருக்கு. அதை தாண்டி அந்த ஒலிவு மலையில அடிவாரத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அதுதான் கெத்சமனே தோட்டம். இயேசு எருசலேமிலிருந்து இந்த கீதரோன் ஆற்றை கடந்து அந்த ஒலிவு மலையின் அடிவாரத்தில் இருக்கிற அந்த தோட்டத்துக்கு போனார். இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? இயேசுவின் வாழ்க்கை பயணத்தில் இந்த கீதரோன் ஆற்றை கடக்க வேண்டியது தேவனுடைய திட்டமாய் இருந்தது. அப்படியானால் அவருடைய சீசர்களும் அவரோடு கூட கடந்தார்கள். அப்படியானால் நாம் புதிய ஏற்பாட்டு சபையில் உள்ள ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சீயோனாய் எருசலேமாய் மனவாட்டியாய் மாற வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரும் நாம் கடந்து போக வேண்டிய ஒரு பாதை கெதரோன் என்கிற ஆற்றை என்ன செய்யணும்? கடந்து அப்புறம் போக வேண்டியது அவசியம். அதற்கு அப்புறம் தான் கெத்சமனே, அதற்கு அப்புறம் தான் சிலுவை பாதை. இதை கெதரோன்னு சொல்லியிருக்கு, பழைய ஏற்பாட்டில் கீதரோன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெண்டு ஒன்று தான். கெதரோன் கீதரோன். கெதரோன் சொன்னா கலங்கலான அப்படின்னு ஒரு அர்த்தம், குழப்பமான என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அரை இருளான ஒரு இடம். அப்படின்னா லேசா வெளிச்சம் இருக்கும், ஆனா இருளா இருக்கும். இந்த சாயங்காலம் 6 மணிக்கு 6:30 பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்தி சாயும் நேரம் லேசா ஒரு வெளிச்சம் இருக்கும். அரை இருள், பாதி இருள் பாதி வெளிச்சம், அப்படி ஒரு இடம். இந்த இடத்தை இயேசு கடந்தார். நாம் இந்த நாட்களில் குழப்பமான சூழ்நிலைகளை கடக்கணும். சுத்திகரிப்புனாலே நம்முடைய பாவத்தினால் ஏற்பட்ட குழப்பத்திலிருந்து வெளியே வருகிறதுக்கு பேர் தான் என்னது? சுத்திகரிப்பு. சுத்திகரிப்பு கூட்டம் முடிஞ்ச பிறகு நீ எப்படி இருக்க? அப்படித்தான் இருக்கேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. 10 சுத்திகரிப்பு கூட்டம் என்னது? வேஸ்ட். ஒன்ன பிசாசு போட்டு கலக்கிக்கிட்டே இருப்பாங்க. அவனுடைய வேலை என்னது? கலக்கிற வேலை தான். அவனுடைய வேலையை குழப்பவாதி தான். பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான். பொய்யனும் பொய்க்கு பிதாம். இந்த விசுவாச பாதைங்கிறது சில நேரத்தில் பிரைட்டா இருக்கும், சில நேரத்தில் எப்படி இருக்கும்? இருளா இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம இந்த இருளை ஈஸியா கடக்கணும்னா ஆண்டவரை நோக்கி பார்த்து அந்த வெளிச்சத்தை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டிய. அதனால தான் யூதாஸ் போர் சேவகரோடு வரும்பொழுது பந்தங்களோடு வந்தான். வெளிச்சம் அது ஒரு இருளான ஒரு இடம். சரி, இயேசு கிறிஸ்து இந்த பாதையில போனார். இந்த பாதையை நாமும் கடக்கணும். இந்த கலங்கலான சூழ்நிலை, குழப்பமான சூழ்நிலை, இருள் சூழ்ந்த பாதை, இவைகளை கடந்து போகாத பட்சத்தில் நாம் சிலுவைக்கிட்டையும் போக முடியாது, சிலுவையை சுமக்கவும் முடியாது, சிலுவைக்கு பின்னால் இருக்கிற சிங்காசனத்தை போய் சுதந்திரிக்கவும் முடியாது. இயேசு இதை கடந்தார். ஒன்று. இரண்டாவது, தாவீதும் பெட்டியும் இந்த பாதையை கடந்தார்கள். நீ ஒரு பெட்டியானால், இல்லாவிட்டால் நீ ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனானால் இந்த பாதையை நீ என்ன செய்யணும்? கட்டாயம் கடக்கணும். 2 சாமுவேல் 15:23-24. சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள். ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தான். ஜனங்கள் எல்லாரும் வனாந்தரத்திற்கு போகிற வழியே நடந்து போனார்கள். சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அவனுடனே கூட இருந்த சுமக்கிற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைத்தார்கள். எங்க வைத்தார்கள்? பெட்டியும் இது எதை கடக்குது? தேவனுடைய பெட்டியும் இதை கடக்குது. இந்த கீதரோன் ஆற்றை கடக்குது. தாவீதும் இந்த ஆற்றை என்ன செய்யறான்? கடக்கிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த பாதையை கடக்கணும். நீ ஒரு பெட்டி, அதை மறந்துடவே கூடாது. என்ன பெட்டி? தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, சாட்சி பெட்டி, வல்லமை விளங்கும் பெட்டி, பரிசுத்த பெட்டி. இன்னும் பல பேர் இருக்கு. சர்வ வல்லவருடைய பெட்டின்லாம், ஆண்டவருடைய பெட்டின்னு இருக்கு. நான் ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். தேவனுடைய பெட்டி அப்படின்னா நீ உன்னுடைய ஆள் கிடையாது, நீ உனக்குரியவன் அல்ல. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று நீங்கள் அறியீர்களா? பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்பது கர்த்தர் உங்களை கிரயத்துக்கு கொண்டாரே, கொரிந்தியர்ல பவுல் பேசுகிறார்.
ரெண்டாவது, நீ தேவனுக்கு நீ சொந்தமான ஒரு ஆள். ரெண்டாவது, நீ ஒரு உடன்படிக்கை பெட்டி. அப்படின்னா ஒரு விசுவாசியும் ஒரு ஊழியக்காரனும் உடன்படிக்கைக்கு உட்பட்டவன். நீங்க ஆண்டவரோட எவ்வளவு உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க. பைபிள் படிக்கிறதுக்கு, ஒயிட் ட்ரெஸ் போடுறதுக்கு, காலையில இருந்து ஜெபிக்கிறதுக்கு, உபவாசம் போடுறதுக்கு, காணிக்கை செலுத்துறதுக்கு, தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு, விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு, உண்மையாய் திவ்ய சுபாவங்களை வெளிப்படுத்தும்படியாக, பொறுமையிலே, சோதனைகளிலே, பிரச்சனைகளிலே கர்த்தருடைய அன்பிலே நிற்கும்படியாக நீங்கள் எடுத்த தீர்மானங்களில், உடன்படிக்கைகளில் நீங்கள் உண்மையாய் இருக்கிறீர்களா? மூணாவது, நீ ஒரு வல்லமை விளங்கும் பெட்டி. கர்த்தர் உன் மூலமாய் தன்னுடைய வல்லமை, சக்தி, ஜீவன் இவைகளை வெளிப்படுத்த விரும்புகிறார். நீ அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்கிறாயா? உன் மூலமாய் கர்த்தருடைய வல்லமை வெளியே வருகிறதா? உன் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறாரா? இல்லை நீ வல்லமை இல்லாத ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அடுத்து, நீ ஒரு சாட்சி பெட்டி. உன் வீட்டில், உன் குடும்பத்தில், உன் சகோதரர் மத்தியில், உன்னுடைய நண்பர்கள் மத்தியில், நீ உன்னுடைய கிராமத்தின் மத்தியில், உன்னுடைய சமுதாயத்தில், உன்னுடைய வேலை ஸ்தலங்களில், உன்னுடைய தொழில் ஸ்தலங்களில், உன்னுடைய சபையில் உன்னை குறித்த சாட்சி எப்படிப்பட்டது? நீ ஒரு சாட்சி பெட்டி. அடுத்ததாக, நீ ஒரு பரிசுத்த பெட்டி. நீ பரிசுத்தமான உன்னுடைய வாழ்வை, ஊழியத்தை, ஜீவியத்தை, மனதை, சரீரத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த பெட்டி சாதோக்கோடு சேர்ந்து தாவீது போகும் பொழுது இதுவும் அந்த பாதை என்ன செய்தது? கடந்தது. நீ ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் செய்வாயானால், நீ ஒரு பரிசுத்தவானாய் வாழ விரும்புவாயானால், உடன்படிக்கையில் உண்மையுள்ளவனாய் இருப்பாயானால், நீ தேவனுக்கு சொந்தமானவன் என்கிற அறிக்கை ஒத்துக்கொள்ளுதல் உனக்குள்ளே இருந்து அந்த தன்மையில நீ இருந்தால் நிச்சயமாய் நீ இதை கடக்க வேண்டும். கேதரோன் ஆற்றை தாவீது கடந்தான். எப்படி கடந்தான் தெரியுமா? எப்படி கடந்தான்? அழுது அழுது கடந்தான். கண்ணீரின் பாதை அது. ஜனங்கள் எல்லாரும் அழுதார்கள். தாவீது காலில் செருப்பு போடுறது கூட டைம் இல்லாம வெறுங்காலால் நடந்தான்னு பைபிள் சொல்லுது. ஆனால் இயேசு போன பாதை அவனும் போனான். அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ இந்த கண்ணீரின் பாதையை நீ கடந்துதான் ஆக வேண்டும். இது ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் மாத்திரமே பலத்தின் மேல் பலனடைந்து தேவனுடைய சன்னிதானத்தில் காணப்படுவார்கள். இது ஒரு கண்ணீரின் பாதை தான். இது ஒரு ரோஜா மெத்த பாதை அல்ல. இது என்னது? முட்கள் நிறைந்த ஒரு பாதை, வேதனை நிறைந்த ஒரு பாதை. நீ இந்த கீதரோனை கடக்க வேண்டியது அவசியம். மூன்றாவது, 1 ராஜாக்கள் 2:37. நீ வெளியே போய் கீதரோன் ஆற்றை கடக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அப்பொழுது உன் இரத்தப்படி உன் தலையின் மேல் இருக்கும் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்றான். சீமையை பார்த்து சாலமோன் சொல்றான், நீ எருசலேமிலிருந்து இருந்து வெளியே போய் கீதரோனை என்னைக்கு கடக்கிறையோ அன்னைக்கு உனக்கு என்ன உண்டு? சாவு. 1 ராஜாக்கள் 2:37. கீதரோனை கடந்தா உனக்கு சாவு. அவன் கடந்தான், செத்தான். இது எதை காண்பிக்கிறது? உன்னுடைய தூஷிக்கிற சுபாவத்துக்கு ஒரு முடிவுண்டாவதை காண்பிக்கிறது. கீதரோனை நீ கடக்கிறான்னு சொன்னா, கடந்தா யாரு செத்தா? கடந்தா யாரு செத்தா? சீமையை கொன்னுட்டாங்க. சீமையை. உனக்குள்ள இருக்கிற இந்த கீதரோனை கடப்பது என்பது உனக்குள்ள இருக்கிற தூஷிக்கிறாள். இந்த தூஷணங்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும். பரிசுத்தவான்களை தூஷிக்கிறாங்க, பரிசுத்தராகிய தெய்வத்தை தூஷிக்கிறாங்க, இந்த உபதேசத்தை தூஷிக்கிறாங்க, இந்த சத்தியத்தை தூஷிக்கிறாங்க, இந்த சபையில் உள்ள ஜனங்களை தூஷிக்கிறாங்க, இந்த மார்க்கத்தை தூஷிக்கிறாங்க. இப்படி அநேக தூஷணிக்கிற தன்மைகளை பார்க்கலாம். ஒரு சிலர் கெட்ட வார்த்தைகளை பேசுறாங்க, அருவருப்பா பேசுறாங்க. இந்த ஆவி இந்த கீதரோன் ஆற்றை கடந்தா அதுக்கு முடிவுண்டாகும். உனக்குள்ள இருக்கிற அந்த தூஷண தன்மை போயிடும். கீதரோன் ஆற்றை நீ கடந்து வந்து பாரு, அதுக்கு பிறகு நீ கெட்ட வார்த்தை பேச மாட்ட. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயா சொல்லுகிறான், நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியில்
வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு அவன் ஆண்டவரை நோக்கி கத்துனான். ஐயோ என் நிலவரம் இப்படி ஆயிருச்சே. 6:5. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகி ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அவனுடைய உதடு அசுத்தமாக இருந்தது, தூஷணம் பேசக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. ஆனா இந்த சீமையை அதை கடந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீமையை கொல்லப்பட்டதுக்கு காரணம், அந்த அர்த்தம் என்னன்னு சொன்னா, தூஷிக்கிற வல்லமை என்ன செஞ்சது? அழிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு நீங்க இந்த கிதரோனை கடக்க முடியுமா? உனக்குள்ள இருக்கிற போராட்டமான சுவாவங்களுக்கு ஒரு முடிவுண்டாகணும். கெட்ட வார்த்தை பேசுறதை நிப்பாட்டுங்க, மரியாதை இல்லாத வார்த்தைகளை நிப்பாட்டுங்க, சுத்தம் இல்லாத வார்த்தையை நிப்பாட்டுங்க, கனவீனமான வார்த்தைகளை நிப்பாட்டுங்க, குறை சொல்லுகிற வார்த்தையை நிப்பாட்டுங்க, மற்றவர்களை அற்பமாய் பேசுகிற வார்த்தைகளை நிப்பாட்டுங்க, மேட்டிமையான வார்த்தைகளை நிப்பாட்டுங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. 2 ராஜாக்கள் 23:4. 2 ராஜாக்கள் 23:4. பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரத்தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவுக்கும் 2ஆம் வகுப்பில் உள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாய் கீதரோன் வெளிகளில் சுட்டிரித்து அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பாகாலுடைய விக்கிரத்தை, பனிமூட்டை, அதை எல்லாத்தையும் கீதரோன் வெளிகளில் சுட்டரிக்க சொன்னான். கீதரோன்ல நீ வந்து கீதரோனுக்கு அப்புறம் வந்தாதான் எதை சுட்டரிக்க முடியும்? பாகாலின் வல்லமைகளை சுட்டரிக்க முடியும். பாகால்னா என்ன அர்த்தம்? உரிமையாளர்னு அர்த்தம். உரிமையாளர், ஓனர். உனக்கு உன் மேல யார் ஓனர்? உன்னை கட்டுப்படுத்துறது யாரு? உன்னை ஆளுகை செய்யறது யாரு? எனக்கு நான் பேசணும்னு நினைக்கல, நான் பேசிடுறேன், ஏதோ ஒண்ணு எனக்குள்ள போராடுது. யாரு அது? உன்னை வேற ஒரு ஆள் உரிமையாளராக என்ன செய்யறான்? உன் மேல அவன் கண்ட்ரோல் வைக்கிறான். ஏசாயா 26:13. எங்கள் தேவராகிய கர்த்தாவே, உம்மை இல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். அதான், இதுதான் வேற நம்ம ஆளுகை செய்கிற அந்நிய சக்தி. உனக்கு உரிமையாளர் யாரு? உன்னுடைய உரிமையாளர் யாரு? உன்னுடைய எஜமான் யாரு? இயேசு. இல்லைன்னு சொன்னா அவன் உரிமை பாராட்டுவான். நீதான் எனக்கு சொந்தம், நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லுவான். சில பிசாசு பாருங்க, துரத்தி பாருங்க, நான் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன், விட மாட்டாங்க. எசேக்கியேல் 21:27. அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரனானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். உரிமைக்காரனானவர் வரப்போகிறார். யார் அந்த உரிமையாளர்? ஆண்டவராகிய இயேசு. அவர்தான் எஜமான், அவர்தான் அதிபதி, அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம். இந்த உரிமை, இந்த பாகாலின் விக்கிரகத்தை உடைச்சாங்க, நொறுக்கி அந்த கீதரோன் வெளியில கொண்டு போய் சுட்டரிச்சிட்டாங்க, தீ வச்சு கொளுத்திட்டாங்க. கீதரோன் நாட்டுக்கு அப்புறம் போகிறதுன்னு அர்த்தம் என்னன்னா, உனக்குள்ள இருக்கிற அந்நிய உரிமைகள் எல்லாம் என்ன செய்யணும்? அந்நிய உரிமைகள் எல்லாம். இப்ப பாருங்க, ஒரு சிலர் எல்லாம் கார் வச்சிருக்காங்க, ஆனா கார்ல இவங்க பேர் இருக்காது, இவங்க பேர் சும்மா பேருக்கு தான் இருக்கும். யார் பேர் இருக்கும்? பேங்க்ல ஓனர்ஷிப் யார் வச்சிருப்பா? இவங்க சும்மா ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஓனர்ஷிப் அவன் வச்சிருப்பான். ஹைபோத்திகேஷன் போட்டு யார் வச்சிருப்பா? பேங்க் வச்சிருப்பான். அதே மாதிரி இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு உரிமையாளர் யாரு? அவன் வச்சிருக்கான் கண்ட்ரோல். அதனாலதான் வியாதி, பலவீனம், பிரச்சனை, குழப்பம் இது உண்டாகிட்டே இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, பாகாலின் இந்த வல்லமை உரிமை தன்மையை புடுங்கி சுட்டரிக்க சொன்னார். உன் மேல அந்நிய வல்லமைகள் இனிமேல் ஆதிக்கம் செலுத்த கூடாது, அந்த இடத்துக்கு நீ வரணும். உனக்கு உரிமையாளர் ஆண்டவராக இயேசு மாத்திரமே. அடுத்ததாக 2 நாளாகமம் 15:16. தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயாகிய மாக்காளையும் ராஜாத்தியாகிய இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மலமாக்கி தகர்த்து கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். கீதரோன் ஆற்றண்டையில
தன்னுடைய தாயாகிய மாகாளை தள்ளி விட்டுட்டு அவளுடைய விக்கிரகத்தை கொண்டு போய் அங்க நொறுக்கி சுட்டரிச்சிட்டான். அவ சொந்த தாய் தான். ஆசாவினுடைய ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளை அவனே தள்ளான். சொந்த தாய ராஜாத்தி ஸ்தானத்திலிருந்து தள்ளான். அடுத்து அவளுடைய விக்கிரகம் தேசத்துல இருந்துச்சு, அதை உடைச்சு நொறுக்கி கொண்டு போய் கீதரோன் வெளியில என்ன செஞ்சான்? சுட்டரிச்சான். மாகாள் அப்படின்னா நான் இன்னைக்கு காலையில தான் பைபிள் டிக்ஷனரி எடுத்து எந்த மாகாளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தேன். மாகாள், மாகாள்னா டிப்ரெஷன் அர்த்தம், மனச்சோர்வு, மன அழுத்தம். எந்த காலத்துல என்ன பேர் வச்சிருக்கான் பாருங்க. ராஜாத்தியாகிய மாகாள்னு சொன்னா ராஜாத்தியாகிய மன அழுத்தம் உனக்குள்ள உன்னைய ஆளுகை செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம விசுவாசிகள பாதி பேர் மன அழுத்தங்க, மனச்சிதைவு அப்படித்தான் சொல்றாங்க. இப்ப புதுசா டாக்டர் சொல்றது மன சிதைவு இருக்கா? இன்னைக்குள்ள சர்வே படி பல வியாதிகள்ல அதிகமான அநேகரை பாதிக்கிற வியாதி என்னது? டிப்ரெஷன் தான். வேலை இல்லை, அது ஒரு அழுத்தம். கடன், அது ஒரு அழுத்தம். வியாதி, அது ஒரு அழுத்தம். வீடு இல்லை, அது ஒரு அழுத்தம். இப்படி எல்லாம் சேர்ந்து 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 பிரஸ் பண்ணி என்ன செய்யுது? இவனை மொத்தமா அழுத்திடுது. அவனை பார்வையில தெளிவில்லை, மனசுல தெளிவில்லை, அப்படியே இந்த சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி தான் சுத்திட்டு வர்றான் விசுவாசி. விசுவாசியா வந்த பிறகு உனக்கு மன அழுத்தமே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இந்த மாகாள் அப்படின்னா மன அழுத்தம், சோர்வடைந்த நிலை. அத இவன் கீதரோன் ஆற்றில் போட்டான். ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரர்களுக்கு மன அழுத்தம் தேவையில்லை, ஆவிக்குரிய விசுவாசிகளுக்கு மன அழுத்தம் தேவையில்லை. ஏனென்றால் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு அவருக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளுகை செய்ய கடவது. அப்படித்தான் பைபிள் சொல்லுது. ஒன்றுக்கும் கவலைப்படாது. நீ கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை உன்னால குறைக்கவும் முடியாது. தேவன் திட்டமிட்டது, அவர் செய்ய நினைத்தது என்ன செய்யாது? தடைப்படாது. அதனால அது அப்படியே நடக்கும். நீ போட்டு குழம்பி, உன்னைய குழப்பி, மற்றவங்களை குழப்பி, உன் மனசுல பிசாசுக்கு இடம் கொடுக்காதே. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உங்கள் மனம் கெடுக்கப்படுவோ என்று நான் நினைக்கிறேன், பயந்திருக்கிறேன். அதனால ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்த பிறகு மன அழுத்தம் மாகாள நீங்க தூக்குங்க. ஆசாவுக்கு தாய் தான், ஆனா இந்த மன அழுத்தம் வேண்டாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டான், தூக்கிட்டான். நீ போ, உனக்கு ராஜாத்தி ஸ்தானம் கிடையாது, போய் தள்ளிட்டான். இவன் ராஜாவாயிட்டான், அவளை தள்ளி விட்டான். அவளுடைய விக்கிரகம் தேசத்துல இருந்துச்சு, அந்த பெண்ணோட விக்கிரகம் கொண்டு போய் உடைச்சு கீதரோன்ல கொளுத்துன்னு சொன்னான். தேவையே இந்த இடத்தை தான் இயேசு கடந்து போனார், சீசர்கள் கடந்து போனார்கள். கர்த்தருக்குள்ள வந்துட்ட பிறகு மன அழுத்தம்ங்கிற ஒரு வல்லமையை பலிபீடத்துல வச்சு சாவடி, சுட்டெரி. மன அழுத்தம் இருக்கா? பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகல, அது ஒரு பெரிய மன அழுத்தம். இப்படி அது மனதை எங்கெல்லாம் என்னென்ன வர்ற வல்லமைகள் வந்து தாக்குதோ அதெல்லாம் இருக்கும். அடுத்து 2 நாளாகமம் 30:14 பஸ்காவுக்கு 13:14 வாசி. அப்படி 2ஆம் மாதத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகா பெரிய சபையாய் கூடினார்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்னது? பஸ்கா. பஸ்கான்னா என்னது? புதிய ஏற்பாட்டுல கர்த்தருடைய பந்தி. அவர்கள் எழும்பி எருசலேமில் உண்டான பலிபீடங்களையும் தூபபீடங்களையும் அகற்றி கீதரோன் ஆற்றிலே போட்டார்கள். பஸ்காவை புசிக்கணும் நீ எல்லாரும் கூடி வந்துட்டு அவங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை புசிக்கிறதுக்கு முன்னால அவங்க செஞ்சது என்ன? எருசலேமில் இருக்க எல்லா பலிபீடம் எல்லாத்தையும் அடிச்சு உடச்சு எங்க கொண்டு போய் விட்டு போட்டான்? கீதரோன் ஆற்றில் போய் போட்டான். போ, தண்ணியில கரைச்சி விடுன்ட்டான். முடிஞ்சுதா? ராபோஜனம் எடுக்கக்கூடிய விசுவாசி, ஞானசானம் எடுத்த ராபோஜனம் எடுக்கக்கூடிய விசுவாசி, நீ தேவ சமூகத்துக்கு வந்தால் நீ முக்காடு போட்டுட்டோ இல்லாட்டா உட்காந்துட்டு சிஸ்டர்ஸ் மாதிரி இப்படியே உட்காந்துட்டு வயசான மாதிரி உட்காந்துட்டு இப்படி தலையை கவுந்து போட்டு எந்திரிச்சு போகக்கூடாது. நீ உனக்குள்ள இருக்கிற பலிபீடத்தெல்லாம் என்ன செய்யணும்? உடைக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத மேடைகள் எல்லாம் உடைக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத தோப்பு மரங்கள்லாம் வளர்ந்து கிடக்கு, அதெல்லாம் உடைக்கணும். உட்காந்து உடைச்சி நொறுக்கி எல்லாத்தையும் கீதரோன் ஆற்றில் போடு.
இந்த கீதரோன்ல இப்படி போட்டு 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 அது குப்பை மாதிரி போகும். மழை பெஞ்சா ஒரு கலங்கலான தன்மையில போகும். இந்த கீதரோன் வெளியில நீங்க வந்தீங்கன்னா செத்து போனதெல்லாம் அங்கதான். சாம்பல் எல்லாம் எங்க வந்து கொட்டுவான்? உடஞ்சது, நொறுங்குனது, செத்து போனது எல்லாம் இங்கதான் வரும். இந்த இடத்துல வந்த பிறகு எல்லாம் அழிஞ்சு முடிவுக்கு வந்ததுனால அந்த இடத்தை பரிசுத்தமாய் கர்த்தர் மாற்றுகிறார். எரேமியா 31:40. எரேமியா 31:40. பிரேதங்களை புதைக்கிறதும் சாம்பலை கொட்டுகிறதுமான பள்ளத்தாக்கு அனைத்தும் கீதரோன் வாய்க்காலுக்கு இப்பாலே கிழக்கே இருக்கிற குதிரை வாசலின் கோடி மட்டும் உண்டான சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். அப்புறம் அது என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதுமில்லை, இடிக்கப்படுவதுமில்லை என்கிறார். பாத்தீங்களா? பிரேதங்கள் புதைக்கிறது, சாம்பல் கொட்டுகிறதுமான கீதரோனுக்கு வாய்க்காலுக்கு இப்பாலான சகல இடங்களும் எப்படி மாறிடும்? சகல நிலைமை எப்படி மாறும்? கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று மாறும். இனி அது இடிக்கப்படுவதும் இல்லை, பிடுங்கப்படுவதும் இல்லை. இதிலிருந்து என்ன விளங்குகிறோம்? இதை நீ கடந்தால் இயேசு கடந்த பாதையை நீ கடக்கிறாய்ன்னு அர்த்தம். கண்ணீரோடு இந்த கண்ணீரின் பாதையை நீ கடந்து வர வேண்டும். தூஷிக்கிற வல்லமைக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும். உரிமையில் அந்நிய வல்லமையுடைய உரிமையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். மனச்சோர்வுல இருந்து, டிப்ரெஷன்ல இருந்து நீ வெளியே வர வேண்டும். நீ கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறேன்னு சொன்னா இந்த கீதரோனை நீ கடக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தத்தை வாஞ்சித்தால் இந்த கீதரோனுக்கு என்ன செய்யணும்? தாண்டி வரணும். இந்த கீதரோனை தாண்டி தான் இயேசு வந்தார். கீதரோனுக்கு அப்புறம் போனார். அங்கே என்ன இருந்தது? ஒரு தோட்டம் இருந்தது. சுத்திகரிக்கப்பட்டால் மட்டும் போதாது. ஏன் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் ஒரு 10 நாளுக்குள்ள மறுபடி தோல்வியை சந்திக்கிறான்? அடுத்த ராபோஜனத்தில் இதே மாதிரி ஒரு அறிக்கை, இதே சுத்திகரிப்பு, இதே ஒப்புரவாகுதல், இதே மன்னிப்பு, இதே கண்ணீர் ஏன் அவனுக்கு திரும்ப திரும்ப உண்டாகிறது? அப்படியானால் கிறிஸ்தவ வாழ்க்கை விழுகையின் வாழ்க்கையா? யோசிச்சு பாருங்க. அப்படி அல்ல. கீதரோன் ஆற்றை கடந்துட்டு ஒரு சிலர் அப்படியே போயிடுறாங்க. ஆனா அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் என்னது? கெத்சமனே தோட்டம். கெத்சமனே தோட்டம் சொன்னா ஆயில் பிரஸ்ன்னு அர்த்தம். எண்ணெய் பிழியும் இடம். செக்கு செக்கு தேங்காய் செக்கில் போட்டால் என்ன செய்யும்? தேங்காய் எண்ணெய் வரும். ஒலிவே காய்களை உள்ள போட்டால் ஒலிவே எண்ணெய் வரும். திராட்சையை உள்ள போட்டால் திராட்சை ரசம் வரும். பிழியிற இடம். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்தார். அதனால தான் பிதா அவரை நொறுக்க சித்தமானார். பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா கெத்சமனே தோட்டங்கிறது ஜெபத்தினுடைய முக்கியமான ஒரு இடம். இயேசு கிறிஸ்து எத்தனையோ இடங்களில் ஜெபித்தார். ஆனால் அவர் அதிகமாய் ஜெபித்து இரத்தமெல்லாம் வேர்வையின் பெருந்துளிகளாக வந்த இடம் ஒரே இடம் எதுதான்? அநேகம் சுத்திகரிக்கப்பட்ட ஊழியர்களும் விசுவாசிகளும் மறுபடியும் பாவத்தில் விழுவதின் ரகசியம் ஜெப வாழ்வை அவர்கள் பாதுகாப்பது இல்லை. சரியான ஒரு கெத்சமனே ஜெப ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டால், கீதரோனை கடந்த பின்பு அந்த கெத்சமனே ஜெப ஆவி உனக்குள்ள இருந்தால் எந்த சூழ்நிலையும் நீ ஃபேஸ் பண்ணலாம். அதான் சத்தியம். இயேசு இந்த தோட்டத்துக்கு ஒரு தரம் போனதல்ல, அவர் அடிக்கடி போனார். யோவான் 18:2. இங்கே இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். அவர் அடிக்கடி போன இடம் எந்த இடம்? கெத்சமனே. என்ன வாழ்க்கையில் என்ன போராட்டம் வந்தாலும் சுத்தி சுத்தி நம்முடைய ஜெப ஜீவியத்தை நாம் சரிப்படுத்திக் கொண்டே இருந்தால் எந்த சூழ்நிலையும் நாம் ஜெயிக்கலாம். லூக்கா 22:44 படி அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக வெளியே விழுந்த இடம் இந்த கெத்சமனே தோட்டம். ஜெபம்னா சாதாரண ஜெபம் அல்ல. எபிரேயர் 5:7 படி அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி
பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி. பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் அவர் எப்படி ஜெபிச்சாராம்? மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார். அநேக ஊழியர்கள் விசுவாசிகள் தோற்று போறதுக்கு காரணம் அவங்க அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கையில சுத்தி இருக்கிறாங்க, ராபோஜனம் எடுக்கிறாங்க, தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆனா அதை மெயின்டைன் பண்ண முடியாததுக்கு காரணம் பிரேயர் லைஃப் அவங்க மெயின்டைன் பண்ணல. அவங்க பாவத்துக்குள்ள போக கூடாதுன்னு யோசிக்கிறாங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னு ஆசைப்படுறாங்க, தீட்டு பற்றக்கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் கரெக்ட். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுத்த முடியாது. இத பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த கீதரோன் ஆற்றை கடந்த அனுபவத்தை பாதுகாக்கணும்னா உன் பிரேயர் லைஃப் என்ன செய்யணும்? அப்படியே மெயின்டைன் பண்ணணும். 1 மணி நேரம் ஜெபம்னா சாகுற வரைக்கும் அந்த 1 மணி நேரம் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. அதே இதை மெயின்டைன் பண்ணணும். இந்த போலீஸ்ல வேலை செய்யறவங்க, இந்த மிலிட்டரியில வேலை செய்யறவங்க எல்லாம் பாருங்க, அந்த இது முடிஞ்ச பிறகும் இல்ல ரிட்டையர்மெண்ட்டோ விஆர்எஸோ வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா மறுபடியும் அந்த காலையில் எந்திரிச்சு அந்த வாக்கிங், அந்த மெயின்டெனன்ஸ், அந்த சாப்பாடு, அந்த டைமிங் எல்லாம் கரெக்டா நினைச்சுவாங்க, அழகா மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த பாடி அப்படியே இருக்கும், கரெக்ட் டைத்துல சாப்பிடுவாங்க, அதுவும் அந்த லிமிட்ல தான் சாப்பிடுவாங்க. அதே வாக்கிங், அதே அவங்க அழகா மெயின்டைன் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு வியாதி கிடையாது. அவங்க மிலிட்டரியில் இருந்த மாதிரியே அப்படியே கட்டமைப்பா இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம கீதரோனை கடந்துறோம். இப்படி ஒரு பிரசங்க கேட்ட உடனே, யாராவது சொன்ன உடனே, வருஷம் ராபோஜனம் வச்ச உடனே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு கடந்துரும். ஆனா அதுக்கு பிறகு அதை மெயின்டைன் பண்றது இல்லை. மெயின்டைன் பண்ணணும்னா ஜப ஜீவியத்தை மெயின்டைன் பண்ணணும். உன்னுடைய ஜப வாழ்வு கரெக்டா இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில மறுபடி தோல்வி வராது. இயேசு கிறிஸ்து அடிக்கடி இந்த இடத்துக்கு போனார். மார்க் 14:32. பின்பு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, அவர் கெத்செமனே இடத்துக்கு வந்தார். லூக்கா 22:39. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். எங்க போனாரு? வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். இந்த கெத்செமனே போறது அவருக்கு வழக்கம், அது ஒரு பிராக்டிஸ். டைம் கிடைச்சுதா டெய்லி அவர் எங்க போயிடுவாரு? கெத்செமனே போயிடுவார். நீங்க இன்னைக்கு ஒரு சுத்திகரிப்புக்குள்ள வர்றீங்க, பஸ்காவை ஆசரிக்க போற ஒரு கூட்டத்தார் நம்ம எல்லாரும். இன்னைக்கு நீ ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, என் பிரேயர் லைஃப் கரெக்டா, நீ பிரேயர்ல இருந்துட்டீன்னா உனக்கு உணர்த்துவார், உன்னை எச்சரிப்பார், உனக்கு கர்த்தர் போதிப்பார், உனக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுப்பார், உனக்கு நீ எதுல தடுமாறுறன்னு உனக்கு ஆண்டவர் அழகா பேசுவாரு. உனக்கு ஜீவியத்தில் ஊழியத்தில் ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். நீ ஜெபத்துக்கு போலன்னு சொன்ன உடனே தான் மறுபடி நீ தோல்வியை சந்தித்து விடுகிறாய். ஜெபத்தில் இருந்தேன்னா இந்த கீதரோனை கடந்த அனுபவம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஒரு தேவ சமூகத்துக்கு போன உடனே உனக்குள்ள ஒரு மனஸ்தாபம், மனம் திரும்புதல், தீர்மானம், புதுப்பித்தல், எங்க நான் தடுமாறிட்டோம், என்ன நடந்துச்சு, உடனே கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உன்னுடைய பாதுகாக்கப்பட்ட ஜீவியம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா வேஸ்ட். ஒரு சிலர் கெத்செமனேக்கு வந்துடுறாங்க, ஒரு கெத்செமனேக்கு வந்துட்டு பேசாம உட்காந்துருப்பாங்க. முழங்கால் ஜெபம் வந்திருக்கிறது எதுக்கு? முழங்கால் ஜெபம் வந்தது எதுக்கு? உபவாச ஜெபம் வந்தது எதுக்கு? ஏரியா பிரேயர் வந்தது என்ன? சகோதரி ஜெபம் வந்தது என்ன? பிரதர்ஸ் ஜெபம். ஆனா வந்துட்டு என்ன செய்வாங்க? எல்லாரும் தோத்திரம் பண்ணுவான், பாயே திறக்காது. என்ன ஆத்துமாவே? ஆத்துமா இருந்தா தானே வேலை செய்யும். இப்படிதான் இருக்கு. நீங்க படிச்சு பாருங்க, லூக்கா சுவிசேஷத்தில் படிச்சு பாருங்க, மத்தேயுல படிச்சு பாருங்க. இந்த இயேசுவோடு சீஷர்கள் கெதரோன் ஆற்றை கடந்துட்டாங்க. கடந்து அங்க வந்தது எத்தனை பேரு? எத்தனை பேரு சொல்லுங்க? கடந்து வந்தது எத்தனை பேரு? அப்படித்தானே? வந்தது 11 பேர். 11 பேர்ல 8 பேரை கர்த்தர் பார்த்து சொன்னாரு, கெத்செமனே தோட்டத்துக்கு வந்தாச்சு, நீங்க இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு, யோவான், யாக்கோபை கூப்பிட்டு கொண்டு கொஞ்ச தூரம் போய் என்ன செஞ்சாரு? துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அவங்கள அங்க இருக்க சொல்லிட்டு ஜெபிக்க சொல்லிட்டு அவர் எங்க போனாரு? இன்னும் சற்று அப்புறம் போய் ஜெபம் பண்ணினார், முகங்குப்புறம் விழுந்து ஜெபித்தார். இப்ப கெத்செமனே தோட்டத்தில் வந்துட்டு இந்த டீம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? உட்கார்ந்துருங்கள். உட்கார்ந்தே இருப்பாங்க, அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவருக்கே தெரியும் இந்த டீம் வந்து ஒன்றும் தேராது. வாசிங்க. அவர் கெத்செமனே தோட்டத்தில் வந்துட்டு என்ன சொன்னார்? லூக்கால வாசிங்க, எங்கனாலும் பாருங்க, டக்குன்னு எடுங்க. லூக்கா 22
மத்தேயுல எடுங்க, மார்க்ல எடுங்க, எல்லா இடத்துலயும் இருக்கு. இல்லையா? பேதுருவையும் செபதேவின் குமார் இருவரையும் கூட்டிக் அதுக்கு கொண்டு போய் முன்னால வாசி. அப்பொழுது இயேசு அவர்களோட கூட கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நாம் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. அவ்வளவுதான். இது உட்கார்ந்து இருக்கிற டீம், இது ஜெபிக்கிற டீமே இல்ல. கெத்செமனேக்கு வந்தா கூட இந்த குரூப் இணைஞ்சிட்டு தான் இருக்கும். இயேசு சொல்றாருல உட்கார்ந்துருக்கதானே சொன்னாரு. நம்ம முழங்கால் போடுவோம், முழங்கால் போட்டு விஷாமணிப்பா ஒரு 2 நிமிஷம் திருப்பி கப்புன்னு உட்காந்துவோம். கெத்செமனேல வந்தா நீ ஜீவனை ஊத்தணும். அடுத்து கெத்செமனேல வந்துட்டு அவர் சொல்றாரு, துக்கப்படுறாரு, வியாகுலப்படுறாரு. இந்த 3 சீசன்ல கூட்டு போய் அந்த 8 பேரை உட்கார வச்சுட்டு எங்க வந்தா 3 பேர்ட்டையும் சொல்றாரு, எனக்கு இப்படி ஒரு பாதை இருக்கு அப்படின்னு சொன்னா அவன் ஒருத்தனுக்கும் ஒன்னும் தலையிலே ஏறல. சில இடத்துல நீங்க பாயிண்ட் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, இந்த சகோதரி பயங்கரமா கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் போராடுவோம் அப்படின்னா போதும், பாதி பேர் இருப்பாங்க, பாதி பேர் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அந்த சகோதரி படுற கஷ்டமும் புரியாது, வியாதி சுகமாகணும்னு இவனுக்கு என்ன செய்யாது, மண்டல ஏறவே ஏறாது. பார்த்துருக்கீங்களா அப்படி ஆளுங்களே? பார்த்துருக்கீங்களா? இல்லை. நீங்க அப்படி இருந்திருக்கீங்களா எங்கேயாவது? என்ன எந்த ஜபத்திலையாவது யாருக்காவது ஜெபிக்கும் போது அப்படியே பிடிச்சு வச்ச மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. இயேசு தாம் படுற பாடுகளை குறித்து ஷேர் பண்றாரு, துக்கப்படுறாரு, வியாகுலப்படுறாரு. மரணத்துக்கு எதுவான என் ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டு இருக்கிறதுங்கிறாரு. இவன் 3 பேரும் அப்படியே கண்ணு அப்படியே மிதக்கிறான் தூக்கத்துல. யாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு. வந்து சொல்றாரு, 1 மணி நேரம் விழிச்சிருக்க கூடாதா? 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிக்க கூடாதா? பரிதபிக்கிறார். அதனாலதான் கெத்செமனே நீ வர்றது பெருசு அல்ல பிரியமானவர்களே. கெத்செமனேல நீ வந்து முழங்கால நின்று ஜீவனை ஊத்தணும். பரிசுத்த ஜீவியன்னா சும்மா கிடைக்காது. இயேசு பரிசுத்த சபையை உண்டாக்குறதுக்கு ரத்தத்தை சிந்தினார். நீ பரிசுத்தத்துக்காக நீயும் ரத்தத்தை என்ன செய்யணும்? சிந்தனும், விலைக்கிரயம் செலுத்தணும். உன் கையெடுப்பு அந்திப்புலியாய் மாறணும், உன் விண்ணப்பம் ஒரு தூபமா மாறணும், உன் முழங்கால் ஒரு பலிபீடமா மாறணும். பரிசுத்தத்துக்காக நாம் இந்த நாட்களில் திறப்புல நிக்கணும், அழணும். ஆண்டவரே என் சிந்தையை தூய்மையாக்கும், என் பேச்சை சரியாக்கும், நான் என்னை பிதாக்களாய் மாற்றும். ஆண்டோடைய சமூகத்துல நீ போராடணும், ஜீவனை கொடுத்து மன்றாட வேண்டிய ஒரு காலம். சும்மா பரிசுத்தன சும்மா கிடைச்சிடாது. பரிசுத்தத்துக்காக இயேசு ஒரு பெரிய விலைக்கரையை செலுத்தி இருக்கிறார். இந்த கீதரோனை தாண்டி இந்த கெத்செமனே பிரேயர் லைஃபை நீ மெயின்டைன் பண்ணினா நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? நீ தோத்து போகாம இருக்கணும்னா உனக்கு எல்லாத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். எல்லாத்தையுமே கரெக்டா டிட்டவா அப்படி சொல்லுவார். உன் லைஃப்ல என்ன நடக்க போகுதுங்கிறத கரெக்டா சொல்லிடுவார். உனக்கு பிரச்சனை உண்டு, பாடு உண்டு, போராட்டம் உண்டு, கிளியரா சொல்லிடுவார். இல்ல ஆத்துமாக்களை தரப்போறேன், அற்புதம் நடக்க போகுது, பிசாசு அழிக்கப்பட போறான், உன் குடும்பத்துக்கு விரோதமான வல்லமை விழும், அற்புதம் நடப்பிப்பேன், நியாயம் தீர்க்க செய்ய போறேன், கர்த்தர் சொல்லுவார். யோவான் 18:4. நீ சரியாக கீதரோனை கடந்து சரியான விதத்திலே கெத்செமனே லைஃபை நீ பிரேயர் லைஃபை மெயின்டைன் பண்ணி பாரு, உனக்கு ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். உன் புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத காரியங்களை கர்த்தர் உனக்கு அறிவிப்பார். வாசிங்க. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, ஸ்லோவா வாசிங்க. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து, இயேசு தனக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்தார். அதான் முக்கியம். ஜெப லைஃப நீங்க பிரேயர் லைஃபை மெயின்டைன் பண்ணி பாருங்க, உனக்கு கர்த்தர் அப்படியே அழகா பேசுவார். ஒரு சிலருக்கு மாத்தி மாத்தி சொப்பனம் வரும், அப்படிலாம் இல்ல. அது பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல நேருக்கு நேர் கர்த்தர் என்ன நடக்க போகுது, இப்படித்தான் இப்படித்தான் உனக்கு தெளிவா பேசுவார். பவுல் சவுலாக இருந்து ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். பழைய ஏற்பாட்டுல தான் உனக்கு மாத்தி மாத்தி. இன்னைக்கு உலகத்துல சொல்லுவாங்க, ஒரு வீட்டு தீரிஞ்ச மாதிரி பார்த்துச்சுன்னா உடனே அந்த வீட்டுல கல்யாணம் நடக்குமா? உலகத்துல அந்த வீட்டுல பிள்ளையே இல்லை, எப்படி கல்யாணம் நடக்கும்? அந்த சொப்பனம் சொல்லுங்களேன், சொல்லுங்க. அந்த வீட்டுல பிள்ளையே இல்லை, எப்படி கல்யாணம் நடக்கும்? ஒரு சில வீடுகளில் கல்யாணம் நடந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா என்னவா? யாரோ செத்து போறாம்மா. அன்னைக்கு ஒருத்தருக்கு எனக்கு போன் பண்ணி, இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன். அடப்பாவி, நீ இன்னும் இந்துல இருந்தே வெளியே வரலையா
ஐயோ, நான் உன்னை விசுவாசிலாம் நினைச்சேன். போன வாரம் ஒரு ஆள் ஃபோன் பண்ணி, கெட்ட கெட்ட சொப்பனமா வருது, என்னென்ன கல்யாணமா நடக்கிற மாதிரி பார்த்தேன். நல்லது தானே நடக்குது அப்படின்னா, ஐயா உங்களுக்கு தெரியாதா, கல்யாணம்னு பார்த்தா வீட்டில் செத்து போயிடுவானா. ஓஹோ, அப்போ நீ இன்னும் இந்துல இருந்து வெளியே வரல, நீ கிறிஸ்தவன் இல்லைல்ல, நீ இன்னும் எங்க இருக்க? இது பழைய ஏற்பாட்டில் ஒரு பெரிய கொளுத்த மாடு இருந்தது, ஒரு நோஞ்சா மாடு இருந்துச்சு. நோஞ்சா மாடு கொளுத்த மாடை விழுங்கிருச்சுன்ன உடனே யோசேப்பு சொன்னா 7 வருஷம் செழிப்பு 7 வருஷம் பஞ்சம்னா. அது அன்னைக்கு கரெக்ட். புதிய ஏற்பாட்டில் இந்த கதை மறைமுகமெல்லாம் வேண்டாம். அனனியாவை கூப்பிட்டு சொன்னாரு, நீ நேர்த்தெரு என்ற இடத்துக்கு போ, அங்க ஒருத்தன் கண்ணு தெரியாம படுத்திருக்கான், அவன் தலையில கை வை, நான் அவனை என்ன செய்ய போறேன், சந்திக்க போறேன். இயேசுவுக்கு கெத்செமனே தோட்டத்தில் கிளியர் பண்ணிட்டாரு. இந்த நீ போகிற தன்னுடைய குமாரனுக்கு சொல்லிட்டாரு, இப்ப வருவான், பிடிபட போகிறாய், அங்க போன உடனே உனக்கு இத்தனை விசாரணை, 6 விசாரணை, நைட்டு 11 இருந்து காலையில 11:30 உனக்கு 6 விசாரணை நடக்கும். உன்னை இத்தனை அடி அடிப்பாங்க, ஒரு அடிக்கு 200 இடத்துல பிச்சு ரத்தம் வரும். எல்லாம் கிளியரா சொல்லிட்டார். ரைட்டு ரைட்டு ரைட் ரைட், ஒத்துக்கிறேன், வாங்கிக்கிறேன். மனுஷரால் தள்ளப்படுவீர், புறக்கணிக்கப்பட்டவராயிருப்பீர், உன்னுடைய முகம் அந்த கேடா மாறும், இதெல்லாம் நீங்க செஞ்சாதான் உன் மூலமா மகனே நான் மனுக்குலத்தை மீட்க முடியும். ரைட். இது போல உங்க வாழ்க்கையில நம்முடைய ஊழியத்தில் என்ன நடக்குன்னு கர்த்தர் உனக்கு தெளிவா வெளிப்பாடு. பிரேயர் லைஃபை மெயின்டைன் பண்ணி பாரு, கர்த்தர் உன்னை பேசாம இருக்க மாட்டார். ஒன்று. இரண்டாவது, தனக்கு நேரிட போகிறதை அறிந்து இயேசு எழும்பி வெளியே வந்தார். வெளியே வந்தா யார் வந்துட்டா? மத்தேயு 18:5, சாரி யோவான் 18:5. அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி அவர் கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? ஃபேஸ் பண்றாரு பாருங்க. ஓடல, சீசர்கள் அவ்வளவு ஓடிட்டான். ஜெபிச்சவனு தூங்கிட்டு இருந்தவன், அறகுறையா கேட்டு கதை கேட்டுட்டு இருந்தவன் எல்லாருமே நெஞ்சாச்சே. இப்ப தூக்கம்லாம் இல்லை, எல்லாம் விழுந்து ஒரே ஓட்டம். ஏசு சொன்னார், நான் தான்பா, இவங்களெல்லாம் விட்டுருங்க, ஓடுறவனை விடு, போட்டும், போறவன் போட்டுன்னு சொன்னார். எல்லாம் ஓடிட்டான். இப்ப தூக்கம் வராது. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? இயேசு டைரக்டா ஃபேஸ் பண்ணார். தனக்கு நேரிட போகிறதை அறிந்த உடனே, நீ கெத்செமனே, நீ கீதரோன் ஆற்றை கடந்த ஒரு விசுவாசியாக ஊழியனாக இருந்தால், கெத்செமனேயின் ஜெப ஆவி உன் வாழ்வில் நிலைத்து இருந்தால், உனக்கு நேரிட போகிறது உனக்கு தெரியும். அடுத்து நீ எந்த சூழ்நிலையும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவ. காண்டாமிருகத்தை போல போய் நிப்பாரு. இவன் போய் இயேசு போறாரு, யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான். யார் சொல்றா? அவர்கள். 5ஆம் வசனம், 6ஆம் வசனம். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அவ்வளவுதான். நீங்க அபிஷேகத்தோட போங்க, வாக்குத்தத்தத்தோடு போங்க, சரியான வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு நீங்க போங்க. உங்க வாழ்க்கையில ஊழியத்துல எந்த வல்லமை வந்து உனக்கு முன்னால் நின்னாலும் நீ தைரியமா போய் பேஸ் பண்ணுவ. உனக்கு முன்னால் அது நிக்காது. என்ன செய்யும்? பின்னிட்டு விழும். விசுவாசிக்கிறீங்களா? உனக்கு முன்னால எந்த வல்லமை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஆனா நீ கீதரோன் ஆற்றை கடக்கணும். கெத்செமனே வாழ்க்கையை பயிற்சி வைக்கணும். தேவனிடத்திலிருந்து நல்ல ஒரு வெளிப்படுத்தல் கைடன்ஸை நடத்தி பெற்றுக்கொள்ளணும். எந்த சூழ்நிலையை எதிர்க்கக்கூடிய சிங்கம் போல, எதிர்க்கும் பின்னடையாத சிங்கம் போல விசுவாசத்துல நீ நிக்கணும். அப்படி நின்றால் உனக்கு விரோதமான வல்லமை நிக்காது, நிச்சயமாய் விழும். எல்லாரும் கண்களை மூடுவோம். இன்னைக்கு கர்த்தர் சபையை பார்த்து சொல்றார், நானும் என் சீசர்களும் கீதரோன் ஆற்றை கடந்தோம். சபை ஜனங்களை கீதரோன் ஆற்றை கடக்க சொல். நானும் என் சீசர்களும் கெத்செமனே தோட்டத்தில் இருந்தோம். என்னுடைய ஜனத்தையும் ஜெபஸ் ஜீவியத்தில் கட்டி எழுப்ப சொல். ஆமென். அப்பொழுது அவர்களுக்கு நேரிட போகிறதை நான் வெளிப்படுத்துவேன். அவர்கள் எந்த சூழ்நிலையை எதிர்த்து நிற்பார்கள். அவருக்கு முன்பாக நிற்கிற வல்லமைகள் பின்னிட்டு தரையிலே விழும். இந்த கெத்செமனே தோட்டத்தில் ஒரு தூதன் இறங்கி இயேசுவை பலப்படுத்தினான். இந்த கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உன்னை பலப்படுத்துவார். விசுவாசிக்கிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் போடுவோம். கொஞ்ச நேரம். இது 8வது கூட்டம். ஒரு அனல் பற்றி எறிய வேண்டிய நேரம், தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம், தேவனோடு நெருங்கி வர வேண்டிய நேரம், கர்த்தர் உன்னை தொட வேண்டிய நேரம். உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அவர் சம்பவிக்க செய்யும்படியாக உன்னை கொண்டு வந்திருக்கிறார். யாரும் கண்ணை திறக்காதீங்க. பைபிள் எல்லாம் மூடி ஒதுக்கி வச்சிருங்க, முழங்கால போட்டுருங்க. செத்தாலும் பரவாயில்ல. ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையும் உம்முடைய நாமத்தில் எதிர்த்து நிற்க விரும்புகிறேன். கீதரோன் ஆற்றை கடந்து வாருங்கள். தூஷிக்கிற ஆவி,
குறை சொல்ற ஆவி, குற்றம் சொல்ற ஆவி, அற்பமாய் பேசுகிற ஆவி, மரியாதை இல்லாமல் பேசுகிற ஆவி இன்னைக்கு நியாயம் தீர்க்கப்படட்டும். நீ அபிஷேகம் பெற்றவனானால் கண்ணீரோடு இந்த கண்ணீரின் பாதையை நீ கடந்து வர வேண்டும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள். பாகாலின் வல்லமைகளை உடைத்து எறியுங்கள். எந்த அந்நிய வல்லமையும் உன் மேல உரிமை பாராட்டக்கூடாது. இயேசுவே சொல்லணும், நீ என்னுடைய சொத்து, நீயே என்னுடைய பங்கு, என் பிரியமே நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று கர்த்தர் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டட்டும். இயேசுவின் நாமத்தில் மன அழுத்தங்களை பலிபீடத்தில் வையுங்கள். ராபோஜனை எடுக்கிறவர்கள் கீதரோனுக்கு வாருங்கள், சுத்திகரிப்புக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆமென். இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பின் மூலமாய் உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், உன்னுடைய வீடு, உன்னுடைய ஊழியம், நீ தங்கி இருக்கிற இடம், உன்னுடைய சொத்து, உன்னுடைய சுகங்கள், உன்னுடைய பிசினஸ் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் மாறட்டும். இன்றைக்கு உன்னுடைய ஜெப ஜீவியத்துக்கு ஒரு எழுப்புதல், ஒரு விளக்கு ஏற்றப்படட்டும். உன்னுடைய வாழ்க்கையில ஜெபத்தை நீ மெயின்டைன் பண்ணுவேன்னு ஒரு தீர்மானம் எடு. கர்த்தர் உன்னோடு பேசுவார், ரகசியங்களை பேசுவார். ஆமென். உனக்கு உன்னுடைய அறிவு கெட்டாத, புத்தி கெட்டாத ரகசியங்களை, காரியங்களை உனக்கு அறிவிப்பார். எந்த சூழ்நிலையை கண்டு நீ பயப்படாதே. ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார். நான் தான் என்று தைரியமாய் சத்தியத்துக்காக நில்லு. உனக்கு விரோதமான வல்லமை பின்னிட்டு விழட்டும். ஹல்லேலூயா. உன் ஊழியத்தை விட்டு அந்த அந்நிய வல்லமை விலகட்டும். உன் குடும்பத்தை விட்டு அந்த வல்லமை விலகட்டும். உன் சரீரத்தை விட்டு அந்த வல்லமை விலகட்டும். உன் வீட்டை விட்டு அந்த வல்லமை விலகட்டும். ஆண்டவரே உன்னுடைய ஆளுகை, ஆண்டவரே உன்னுடைய உரிமையாளர். ஆமா பிரியமானவர்களே, நாம் சத்துருவின் கையில் சிக்கிக் கொண்டு கிடக்கக்கூடிய காலம் அல்ல. நாம் தேசத்தை அசைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. பிசாசின் வல்லமைகளை, அஸ்திபாரத்தை அசைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஆமென். நீ சோர்வடைந்து கிடக்க வேண்டிய நேரம் இது அல்ல. மன அழுத்தத்துக்கு, டிப்ரெஷனுக்கு இடம் கொடுக்க வேண்டிய நேரம் இது அல்ல. இது எழுப்புதலின் காலம். எழும்பு, கர்த்தரின் புயமே நீ எழும்பு. பூர்வ நாட்களை போல எழும்பு, கர்த்தருக்காக எழும்பு. இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஹல்லேலூயா. ஆமென். எதையும் எதிர்க்கக்கூடிய வல்லமையோடு நீ திரும்பி போக வேண்டும். எந்த வல்லமையும் உனக்கு முன்னால நிற்க கூடாத அளவு நீ தேவனிடத்திலிருந்து பலத்தை பெற்று நீ திரும்பி செல். நீ இந்த ஹாலை விட்டு வெளியே போகும்போது எந்த வல்லமையும் உனக்கு முன்னால நிற்க கூடாது. எல்லாம் பின்னிட்டு விழ வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன். நாம் இப்பொழுது கெத்சமனே தோட்டத்தில் இருக்கிறது போல நான் விசுவாசிக்கிறேன். இப்ப இந்த கெத்சமனே தோட்டத்தில் நீ உட்கார்ந்து இருக்கிறியா? வேதனை புரியாம நீ உன் டைமை பாஸ் பண்ணிட்டு இருக்கிறியா? இல்ல தேவ தூதன், தேவனுடைய வல்லமை உன்னை இறங்கி பலப்படுத்தி கொண்டிருக்கிறதா? ஹல்லேலூயா. உன் ரத்தம் எல்லாம் வேர்வையின் பெருந்துளிகளாக வரக்கூடிய அளவில் நீ ஜெபத்தில் போராட போகிறாயா? இது மௌனமாக இருக்க வேண்டிய நேரம் அல்ல. இது ஒரு கெத்சமனே தோட்டம். ஹல்லேலூயா. போராடு, ஜெபத்தில் போராடு. ஆமென். மனைவி, புருஷன், பிள்ளை, பிசினஸ், ஊழியம் இதெல்லாம் இப்ப ஒதுக்கி வச்சிரு. நீயும் இயேசுவும். பலவீனம், வியாதி, பிசாசு போராட்டம், மனச்சோர்வு இதெல்லாம் தூரத்துக்கு போடு. கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் ஏன் இந்த கூட்டத்துக்கு உன்னை கொண்டு வந்தார் தெரியுமா? உன்னுடைய டிப்ரெஷன்ல இருந்து உனக்கு விடுதலை கொடுக்கும்படியாக. எதுக்கு உன்னை கொண்டு வந்தார் தெரியுமா? உன் குடும்பத்தோடு, உன் வாழ்க்கையோடு போராடிக்கிட்டு இருக்கிற இன்னொரு ஆவி இருக்க, அதை நியாயம் தீர்க்கும்படியாக. எதுக்கு இன்னைக்கு உன்னை கொண்டு வந்தார் தெரியுமா? ஒரு ஜெப ஆவியினால் உன்னை முடிசூட்டும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசித்து நீ அதை சுதந்தரித்துக் கொள், விடுதலையை பெற்றுக்கொள், சத்துருவின் வல்லமையை ஜெயிக்கும் வல்லமையை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு என் மனசு அப்படி பரிதபிக்குது. நீங்க இந்த கூட்டத்தில் மௌனமா இருக்கிறத பார்த்தா எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. இது ஒரு நல்ல நேரம். இன்னைக்கு நீ ஜெயிச்சிட்டீன்னா உன்னை எந்த வல்லமையும் தொட முடியாது. இது சும்மா முழங்கால நிக்கிற நேரமும் அல்ல, சும்மா மௌனமா இருந்து அல்லேலூயா போட்டுட்டு இருக்கிற நேரமும் அல்ல, வெறும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நிக்கிற கூட்டமும் அல்ல. இது எரிகோவை விழ வைக்கக்கூடிய கூட்டம், அஸ்திவாரத்தை அசைக்கக்கூடிய கூட்டம், சாத்தானுடைய தலையை நசுக்கக்கூடிய கூட்டம், ஜெயக்கொடி ஏற வேண்டிய கூட்டம். ஹல்லேலூயா. சத்துரு நியாயம் தீர்க்கிற நீ கூட்டம். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. ரெக்கலபக்கத்துரா. முழங்கால இருந்து இறங்காத. இரவுல இருந்து காலை வரை யாக்கோபு போராடினான். அவன் சொன்னா, என்னை ஆசீர்வதிக்காம நீங்க போக கூடாது. ஆசீர்வதிச்சு வெளியே வரும்போது தொடை சந்து சுளுக்கிடுச்சு. பரவாயில்ல, நீ கத்துறதுனால தொண்டை கட்டிடும், தண்ணி இல்லாம போகும், மயக்கம் வரும், பலவீனம் வரும். ஆனா பிசாசு விழுந்துட்டான்னு நீ புரிஞ்சுக்க. உட்காராத, கையையும் காலையும் கட்டி வைக்காத, விடு. தேவன் ஆலயத்துக்குள்ள வரட்டும், உன் சரீரத்துக்குள்ள வரட்டும், அக்கினி பற்றட்டும், அக்கினி மூடட்டும், ஆவியில கலிகுரு. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் எலும்புல நரம்புல ஆவியானவர் இறங்கட்டும், சர்வாங்க சுகம் உண்டாகட்டும். உன்னை இதுவரை சத்துரு மேற்கொள்ளாததற்கு காரணம், என் நாமம் உன் நெற்றியில் எழுதப்பட்டிருந்தது. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய சன்னிதானத்தில் நீ போராடி கொண்டிருக்கிறபடினால் நான் என்னுடைய புதிய நாமத்தை உன் நெற்றியில் எழுத போகிறேன். ஆமென். ஷலபகரபகதுரமானியா ரைகபானியா ரபகதுரா ஐனாலியா சை ரைமிகரபகதுரா திரா 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 திராரியா ரைகரபகதுரா ரைகரபகதுரா. எல்லா பாத்திரங்களும் நிரம்பும் பொழுது உங்க பாத்திரத்தை நீட்டுங்க. கர்த்தர் உன் பாத்திரத்தை நிரப்புவார். அநேகருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உன் பாத்திரம் மாத்திரம் நிறைவா இல்லாமல் ஏன் துக்கத்தில் இருக்கிறாய்? கர்த்தர் உன்னை நிரப்புவார். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. ஆவியானவருக்கு மாத்திரம் இடம் கொடு. அவர் உன்னை கரத்தில் எடுக்கட்டும். அபிஷேகத்துக்கு இடம் கொடு. அவர் உன்னை மறுரூபப்படுத்தட்டும். கர்த்தர் உன் பாவத்தை மன்னித்தார். உன் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார். தன்னுடைய இரத்தத்தினால் உன்னை கழுவி இருக்கிறார். இப்பொழுது அவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். நீ ஏன் மௌனமாய் இருக்கிறாய்? கர்த்தரை துதி. ஆமென். சீயோனே நீ ஆர்ப்பரி, எருசலேமே நீ கம்பீரி. ஹல்லேலூயா. இன்னும் சில நிமிடங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையால் நிரப்பிக் கொள்ளுங்கள். இரட்டிப்பான வல்லமை, அளவில்லாத வல்லமை, அக்கினி அபிஷேகம். 12 பேர் ஓடி போய்விட்டார்கள். சீசர்கள் எல்லாம் ஓடி போய்விட்டார்கள். இயேசு நின்று அந்த சூழ்நிலையை எதிர்த்து நின்று ஜெயித்தார். உங்களில் எத்தனை பேர் இயேசுவோடு நிற்க போகிறீர்கள்? போர்க்குளத்து முனையிலே நிற்பேன் என்று எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீர்கள்? இரவு நேரத்தில் விழித்திருந்து போராடுவேன், விசுவாசத்தை காத்துக்கொள்வேன், பிரதிஷ்டையை காத்துக்கொள்வேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த வல்லமை என்னை பிரிக்க முடியாது. போர்க்களத்து முனையிலே நிற்பேன். ஹல்லேலூயா. உன்னை கேவலப்படுத்திடலாம், உன்னை அவமானப்படுத்திடலாம், உன்னை பிடிச்சிடலாம், உன் மேல கை போட்டுடலாம், உன்னை வியாதியில சாகடிச்சிடலாம், உன்னை முன்னேற விடாம தடுத்துடலாம், உன்னுடைய வளர்ச்சியை தடுத்துடலாம்னு பிசாசு பல கோட்டை கதவுகளை மூடி வைக்கிறான். ஆமென். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். சிம்சோனை பிடிச்சிடலான்ட்டு கோட்டை கதவை பூட்டி வச்சாங்க. அவன் வந்தான், அபிஷேகம் வந்தது, கோட்டை கதவை பிடுங்கிட்டான். ஹல்லேலூயா. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். உன்னை தடுக்க முடியாது, உன்னை பிடிக்க முடியாது, ஒருவனும் உன்மேல் கை போட முடியாது. ஆமென். உன்னை தீட்டுப்படுத்த முடியாது, உன் பிரதிஷ்டையை உடைக்க முடியாது, உன் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது, உன்னுடைய ஊழியத்தை பிடுங்க முடியாது. உங்களை எத்தனை பேர் ஜெபத்துல போர் முனையில நின்று நான் போராடுவேன்னு தீர்மானம் எடுத்திருக்கீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம். போர் முனை நின்று போராடுவேன், திறப்புல நிற்பேன்,
அதிகாலையில் நிற்பேன், கைகளை உயர்த்தி நிற்பேன். ஆமென். நான் போர்க்களத்து முனையிலே நான் ஜீவனை வைத்து நிற்பேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீர்கள்? நிச்சயம் ஜெயம் நமக்கு. ஹல்லேலூயா. ஆமென். போர்க்களத்து முனையில் நிற்கிறவர்கள் தோற்று போனதில்லை. போர் முனை நின்று போராடுவேன், நான் ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். இந்த கோரஸை பாடும்போது உனக்கு போர்க்களத்து முனையில் நிற்கிற ஒரு அபிஷேகத்தை தருவார். என்ன வந்தாலும் நீ சத்தியத்துக்கு நிப்பாய். ஹல்லேலூயா. போர்முனை நின்று போராடுவேன், நான் ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் போர்முனையில் நிக்க தீர்மானம் எடுத்துட்டீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களை சுத்திரிப்பின் நாட்களாய் கர்த்தர் நமக்கு தந்து நேரத்தையும் சமயத்தையும் கர்த்தர் கடன் நமக்கு கொடுத்து ஆண்டுடைய சன்னிதானத்தில் வந்து ஒன்று கூட நம்மை சுத்திகரித்து பரிசுத்த ஸ்தலத்துக்கேற்ற ஒரு சுத்தாங்கத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை சபையாகிய நமக்கு, ஊழியர்கள் விசுவாசிகளாகிய நமக்கு தேவன் கிருபையாய் தந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவோடு கூட கீதரோன் ஆற்றை கடக்கவும் கெத்சமனே தோட்டத்தில் வந்து ஒரு ஜெபத்தின் அனுபவத்தை தேவ சமூகத்தில் பிரதிஷ்டை பண்ணிக் கொள்ளவும் கர்த்தர் இந்த மாலை வேளையில நமக்கு அருள் செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆம். எந்த சூழ்நிலையை எதிர்த்து நிற்கத்தக்கதான ஒரு அபிஷேகம், போர்முனையின் அபிஷேகத்தை தேவன் நமக்கு தந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெயத்தின் அபிஷேகத்தை தந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மெய்யாகவே தேவன் திட்டவட்டமான கிரியை எனக்குள் இந்த நாட்களை நடப்பித்து வருகிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.